என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் வராகி என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுதே உனக்கான கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற நல்ல செய்தியை ஒரு நாளும் நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, நீ அனுபவிக்கின்ற சில கஷ்டங்கள் என்று மட்டுமல்ல, நீ அனுபவிக்கின்ற ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்குமே உன்னுடைய கர்ம வினைகள்தான் மிக பெரிய காரணமாக இருக்கின்றது. இவையெல்லாம் குறைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். இந்த கர்ம வினைகள் குறைந்து விட்டாலே உன்னுடைய அத்தனை விருப்பங்களும் உனக்கு நிறைவேறும் என்கின்ற அர்த்தமாகிவிடும் அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ உன் வாழ்க்கையில் இழந்துவிட்ட சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அதிலும் நீ முயற்சிகள் செய்து உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்கள் இப்பொழுது எந்த ஒரு முயற்சியும் இல்லாமலேயே உன்னை வந்து சேரப்போகின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த உனக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் சற்று அதிகமான மனவலியை கொடுத்து விட்டது என்று என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுமே உன்னை விட்டு நீங்கி உனக்கான முழுமையான சந்தோஷம் கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இன்று இந்த நாள் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், நீ செய்ய நினைக்கின்ற செயல் என்று எல்லாவற்றிலுமே உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது தோல்வி என்ற பேச்சுக்கே அங்கு இடம் கிடையாது. என்ன வந்தாலும் சரி, எது உன்னை விட்டு போனாலும் சரி, எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கான சந்தோஷம் ஒளிந்து கிடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு அறிவுரை சொல்வது எளிது, ஆனால் அந்த அறிவுரைகளை பின்பற்றுவது என்பது மிகவும் கடினம் என்று நீ யோசிக்கின்றாயல்லவா? யாரேனும் உன்னிடத்தில் அறிவுரைகளை சொன்னால் இது போன்ற எண்ணங்கள் உனக்குள் உருவாகி விடுகின்றது. ஆனால் சிலரது வாழ்க்கையில் இந்த அறிவுரைகள் மிக பெரிய பங்கினை ஆற்றி இருக்கும். இந்த அறிவுரைகளை கேட்டதனால் இவர்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட இந்த மாற்றங்களினால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக கடந்து வந்து இனி உனக்கான அத்தனை சோதனைகளையும் நீ கடந்து நல்லதொரு நிலையை நீ அடைய வேண்டும். அதற்கு உன்னுடைய அத்தனை முயற்சிகளும் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு நொடியும் நீ செய்கின்ற விஷயங்களில் இருந்து பின்வாங்கிவிடக்கூடாது. ஒரு நொடி கூட நீ எந்த ஒரு விஷயத்திலும் கைவிட நினைக்கக்கூடாது. பாதி தூரம் கடந்துவிட்டு அதன் பிறகு அதனை வழியிலேயே விட்டு சென்று விடக்கூடாது. நீ இது பொன்னோ பொருளோ என்பதை பற்றி மட்டதுமல்ல என் பிள்ளையே. ஒரு உயிராக இருந்தாலும் சரி, ஆசை வார்த்தைகளை கூறிவிட்டு அதன் பிறகு வழியில் அவர்களை விட்டுவிடக்கூடாது. யாருக்காக இருந்தாலும் அம்மா சொல்வது புரியும் என் பிள்ளையே. ஏனென்றால் ஒருவருக்கு நம்பிக்கை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அந்த நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை, நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு இந்த வராகி என் மூலமாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன் மனதில் இருக்கின்ற தெளிவான விஷயங்களினால் இந்த வராகியினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த விடியலை வெற்றி விடியலாக மாற்ற நீ அத்தனை முயற்சிகளையும் செய்து விடுவாய்.
என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுது மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்பம் இருப்பது போல உனக்கு தோன்றியது என்றால், சட்டென்று ஓரிடத்தில் அமர்ந்து அந்த குழப்பத்தை முதலில் தீர்த்துவிட்ட பிறகுதான் அடுத்ததை நீ செய்யத் தொடங்க வேண்டும். ஏனென்றால் இந்த குழப்பங்கள் ஒரு நாளும் இங்கு ஒருவரை வாழ விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்ததனால்தான் இத்தனை நாளும் எதுவும் கிடைக்காமல் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே உன் கைகளை வந்து சேர்வதற்குரிய சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதையுமே வாழ்க்கையில் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் எல்லா கஷ்டங்களையும் நம்மால் எளிதாக கடந்து செல்ல முடியும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும். விடியல் தொடங்கும் பொழுது இந்த விடியல் நமக்காகத்தான் விடிந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, மற்றவர்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வந்து வேதனைகளை கொடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய அக்கறை இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். உன் வெற்றி உனக்கான வெற்றி மட்டுமல்ல, உன் தாயானவள் என்னுடைய வெற்றியும் கூட. உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கும் பொழுது சட்டென்று இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் செய்துவிடக்கூடாது. முழுமையான தெளிவோடு இருக்க வேண்டும். முழுமையான மனநிலையோடு உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயங்கள்தான் உனக்கு நிரந்தரமானது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கிவிட வேண்டும். அவர்களிடத்தில் அது இருக்கின்றது, இவர்களிடத்தில் இது இருக்கின்றது, நம்மிடத்தில் எதுவும் இல்லையே என்று எண்ணி ஒரு நாளும் என் பிள்ளை நீ ஏக்கப்படாதே. ஏக்கம் ஒரு முறை நீ பட்டுவிட்டாயானால் மறுபடி வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் உனக்கு திருப்தி இருக்காது. அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு எப்பொழுதுமே நீ பழகி கொண்டால் போதும். இனி எல்லாவற்றையும் இந்த வராகி உனக்கானதாக நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்வேன் என்று தெரியாமல் தான் நீயும் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அம்மா, தானாகத்தான் வந்தாய். இப்பொழுது என் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக நடத்தி கொடுக்காமல் அப்படியே தவித்து வைத்திருக்கின்றாய் என்று சொல்லி வேதனைப்படுகின்ற இந்த நேரத்தில்தான் இந்த தாயானவள் இந்த வாழ்க்கையில் என்ன செய்யவில்லை என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கவில்லை என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று தெரிய வரும். இந்த நாளில் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதலில் மனதிற்குள் தெளிவான எண்ணங்களோடு அதை நீ செய்ய தொடங்க வேண்டும். உன்னுடைய மனது எதையுமே தெளிவாக யோசிக்க வேண்டும். குழப்பம் வந்துவிட்டால் அம்மா சொல்வது போல எப்பொழுதுமே அமைதியாக இருந்துவிடு. அமைதியான ஒரு விஷயங்கள் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு முடிவை எடுக்க வைக்கும். குழப்பம் வந்துவிட்ட பிறகும் கூட மேலும் மேலும் யோசித்து கொண்டே இருந்தால் அங்கே குழப்பங்கள் ஒரு நாளும் தீராது, மாறாக அதிகரித்து விடும். உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகிவிடும். அதனால் இந்த நிலையிலிருந்து மாறி உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும். எதற்கும் கலங்காதே. யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து வருந்தாதே. நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. எந்த நிலையிலும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உனக்கான இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதை நிச்சயமாக நான் சரியாக செய்து உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்கும் வரை ஓய்ந்து விட மாட்டேன். அதனால் எதை கண்டும் என் பிள்ளை வருந்தாதே. எந்த நிலை கண்டும் இந்த வாழ்க்கையை நீ வருத்தப்படாதே. எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கானதாக நிச்சயமாக மாற்றி தருவேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அம்மா உன்னோடு இருக்கும் பொழுது
எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்குள் தேவை கிடையாது. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். இனி நடக்கப் போவதும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இன்றைய நாளில் இந்த வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.